கதாநாயகனுடைய படம் ரிலீஸ் ஆனா கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே டைம் சூப்பர் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆனா கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அட் அ டைம்ல இவங்க 2 பேரும் நடிச்ச தனித்தனி படம் ஒண்ணா ரிலீஸ் ஆனாலே தீபாவளி மாதிரி இருக்கும்ல. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரே படத்துல நடிக்க போறாங்க. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு கூல் என்ற திரைப்படம் எடுத்தாங்க. அது வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உலகநாயகன் அவர்களை வச்சு விக்ரம் படம் எடுத்தாங்க. ரெண்டுமே பயங்கர ஹிட். இந்த 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே படத்துல நடிக்க போறாங்களா, அதையும் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான கிசு தமிழ்நாடு முழுக்க பரவிட்டு இருந்துச்சு. இது நிஜமானா செம்மையா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இப்ப சைமா விருது வழங்கும் விழா நடந்துச்சு. அதுல கமலஹாசன் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது ஆமா அப்படின்ற மாதிரி அவரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மக்களே பயங்கரமா இருக்கும், தெரிக்க விட போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்க இப்பவே சொல்லாதீங்க, உங்களுக்காக நாங்க படம் எடுத்து கொடுக்கிறோம், படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்ற விமர்சனத்தை சொல்லுங்க. ஒருவேளை அந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே அடுத்தடுத்து பல படங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி உலகநாயகன் சொல்லியிருக்காரு. 16 வயது நிலை அபூர்வ ராகங்கள் அந்த மாதிரி ஒரு காம்போ திரும்பவும் வரப்போது, தியேட்டர் ஸ்கிரீனு கிழிய போது, ஃபயரா இருக்க போது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் இப்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. இந்த மாதிரி சினிமா பத்தி பல டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.